ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஆல்ரெடி ஸ்ரீவில்லிபுத்தூர் பற்றி என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு தொகுப்பு மாதிரி கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னாலே காமனாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்று, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஃபேமஸான ஆண்டாள் ரங்கமன்னார் டெம்பிள். இன்னொன்று, அதே ஸ்ரீவில்லிபுத்தூரில் பயங்கர ஃபேமஸான பால்கோவா. இங்கே விசிட் பண்ணுறவங்க எதை மிஸ் பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற இந்த கோபுரம் தான் தமிழ்நாடுவோட நேஷனல் எம்ப்ளம்ல இருக்கு. இந்த டெம்பிள் ஏன் ரொம்ப ஃபேமஸ்னா, இந்த டெம்பிள் 108 திவ்ய தேசம்ல ஒன் ஆஃப் த டெம்பிள். இந்த டெம்பிள் பத்தி 4000 திவ்ய பிரபந்தத்திலுமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதி ஆண்டாளும் பெரியாழ்வாரும் வாழ்ந்த பர்த் பிளேஸா கருதப்படுது. இந்த ராஜகோபுரம் 15th செஞ்சுரியில விஜயநகர கிங்ஸால கட்டப்பட்ட ராஜகோபுரம். சும்மாவா இந்த 192 அடி ராஜகோபுரத்தவே தமிழ்நாடுவோட நேஷனல் எம்ப்ளமா அறிவிச்சிருக்காங்க. பாண்டியர்கள், சோழர்கள், விஜயநகர நாயக்கர் போன்ற பல்வேறு வம்சங்கள் இந்த கோயிலோட கட்டுமான பணிக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதனாலேயே தமிழ்நாட்டில் மிகவும் மதிக்கப்படுற கோவிலா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் விளங்குகிறது. கோவில்ல விஷ்ணு பகவான வடபத்ரசாயியாகவும் அவரது மனைவி லக்ஷ்மிய ஆண்டாளாகவும் வழிபடுறாங்க. சரி, இந்த கோயிலோட சிறப்பம்சத்தை பார்த்துட்டோம். இப்போ ஆண்டாள் பெரியாழ்வாரோட ஒரு சிறுகதை பத்தியும் பார்க்கலாம் வாங்க. பெரியாழ்வார் அப்படின்னு சொல்றப்படுறவரு விஷ்ணு பகவானோட தீவிர பக்தராவாரு. அங்க இருக்கிற ஒரு வடபத்ரசாயி கோவில்ல உள்ள தெய்வத்திற்கு தினமும் அவரோட கையால மாலைகளை கோர்த்து வைப்பாரு. அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததுனால எனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு டெய்லியும் கடவுள்கிட்ட வேண்டி ஏங்கினாரு. ஒரு நாள் பெரியாழ்வார் கோயிலுக்குள்ள இருக்கிற துளசி செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போது ஒரு புனிதமான துளசி செடிக்கு அடியில ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தைய எடுத்து பார்த்தா அது ஒரு பெண் குழந்தை. சாட்சாத் அந்த பகவானே நமக்காக இந்த குழந்தையை கொடுத்திருக்காருன்னு அந்த குழந்தைக்கு கோதைன்னு பெயர் சூட்டி அன்போடையும் அரவணைப்போடையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ண பரமாத்மாவோட கதைகளை சின்ன வயசுல இருந்தே சொல்லி அந்த குழந்தைய ஒரு கிருஷ்ண பக்தியா வளர்க்கிறாரு. கோதை வளர்ந்ததுமே அவளுக்கு கிருஷ்ண பரமாத்மா மேல தீவிரமான அன்பு வந்துருது. தினமும் கிருஷ்ணரை நினைச்சு மனமுருகி வேண்டிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் கோதை என்ன பண்றானா, பகவானுக்காக வச்ச மாலைகள்ல இருந்து ஒரு மாலைய ரகசியமா எடுத்து அதை தன் கழுத்துல போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு அவளை இறைவனின் மனைவியா கற்பனை செய்து அழகு பாத்துக்கிறா. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல பெரியாழ்வாருக்கு இது தெரியல. ஆனா ஒரு நாள் என்ன மாலையில ஏதோ முடி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இதோடைய ரகசியத்தை கண்டறிஞ்சிடுறாரு. ஆரம்பத்துல கோதையை கண்டிச்சு இது ஒரு அவமரியாதை அப்படின்னு வான் பண்றாரு. ஆனா ஒரு நாள் விஷ்ணு பகவான் பெரியாழ்வாரோட கனவுல வந்து ஆண்டாள் அணிந்த மாலைகள் மட்டுமே எனக்கு சாற்றணும் அப்படின்னு சொன்னதாலையும் ஆண்டாளுடைய அபரிமிதமான அன்பை விஷ்ணு பகவான் மதிக்கிறார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்காம விட்டுடுறாரு. தமிழ்ல சூடிக்கொண்ட சூடர் கொடின்னு ஒரு வரி இருக்குல்ல, அது இதையே குறிக்குது. நாளாக விஷ்ணு பகவான் மேல இருக்கிற அன்பும் பக்தியும் ஆண்டாளுக்கு ரொம்பவே தீவிரம் அடைஞ்சது. அந்த ஏக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துற விதமா அழகான தமிழ் கவிதைகளை ஆண்டாள் இயற்ற ஆரம்பிச்சாங்க. அதுல ரொம்பவே பிரபலமானது திருப்பாவை, அப்புறம் நாச்சியார் திருமொழி. இதுலலாம் ஆண்டாள் அவருடைய மணமகளா தன்னை சித்தரிச்சு எழுதினது. ஆண்டாளோட பக்தியின் உச்சகட்டத்துல அவள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில்ல உள்ள ரங்கநாதரை திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுது. இறுதியில அவரோட சிலையோடவே ஒன்றிணைந்ததாகவும் கூறப்படுது. இந்த மாதிரி அழகான வரலாறையும் சிறப்பம்சங்களையும் இந்த கோவில் பெற்றிருக்கு. இந்த கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போறாங்க. குறிப்பா ஆடிப்பூரம், அதாவது ஆண்டாளோட பிறந்த நாள், அந்த டைம்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஆண்டாளை வழிபட்டுட்டு போறாங்க. கோவில பக்தர்கள் வெறும் ஒரு வழிபாட்டு ஸ்தலமா மட்டும் பார்க்காம அந்த கோவில்ல இடம் பெற்றிருக்கிற தெய்வீக அன்பும் அசைக்க முடியாத பக்தியும் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தையும் ஒரு வாழும் சான்றாக பார்க்கறாங்க. இந்த கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப பக்கம். ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரீச் ஆனதுமே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் போயிடலாம். நீங்கள் அங்கே தங்கியிருந்து இன்னும் நிறைய கோயில்ஸ் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஆண்டாள் கோயிலுக்கு பேக் சைட்லேயும் சரி பக்கத்து சைட்லேயும் சரி நிறைய ரூம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய லாட்ஜஸ் கிடைக்கும். எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கும். நீங்கள் ரூம் எடுத்து தங்கியிருந்து ஆண்டாளை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அண்ட் நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இன்னொரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ், பால்கோவா. அதையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க.
ஆண்டாள் கோயில் கடத்தெரு வளாகத்திலேயே ஸ்ரீ வெங்கடேஸ்வர விலாஸ்னு ஒரு பாரம்பரியமான கடையில் தான் நான் வந்து பால்கோவா வாங்கினேன். உங்களுக்கு எங்கே பிடிச்சதோ அங்கே வாங்கிக்கோங்க, ஆனால் இங்கே பாரம்பரியமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் கூட இருக்குது, அதுதான் இது ஆண்டாள் கோயில் கடத்தெரு. இந்த கடத்தெருவை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கடத்தெருவில் அப்படியே வாக் பண்ணிகிட்டே உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நான் இந்த ஆண்டாள் கோயில் சைடில் இருக்கிற ஒன் ஆஃப் த லாட்ஜஸில் தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். அண்ட் அங்கே வந்து சாப்பாட்டுக்கு வந்து இந்த தினகரன் சைவ உணவகம்னு ஒரு உணவகம் இருந்துச்சு, அங்கே தான் சாப்பிட்டேன். உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃபுட்டெல்லாம். அதுக்கு மெயின் ரீசன் இதுதான் நினைக்கிறேன். இந்த கோயிலுக்குள்ள கண்ணாடி கிணறுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ஆண்டாள் அங்கே தான் அந்த கிணத்துல தான் டெய்லியும் தன்னோட முகத்தை பார்த்துப்பாங்களாம். ஸோ அது வந்து கோயிலுக்குள்ளார இருக்கும். கோயிலுக்கு பின்னாடி ஒரு குளம் ஒன்று இருக்கும். அந்த குளத்துல தான் ஆண்டாள் குளிச்சதாக சொல்லப்படுது. ஸோ அங்கே தான் எப்போவுமே வருஷா வருஷம் உற்சவம் நடைபெறுமா. ஆண்டாள் கோயில் விசிட் பண்ணுறதுக்காக அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தற்செயலாக லக்கிலி நாங்கள் கருட சேவையுமே விட்னஸ் பண்ணோம். ஸோ எங்கே நாங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது தான் வழியில் வந்து கோவிலை நோக்கி கருட சேவையால் சாமி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதையுமே எங்களுக்கு லைவில் விட்னஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஏன்னா கோயிலுக்குள்ளே செம்ம ரஷ்ஷு. கோயிலுக்குள்ளே அந்த சிலையை எடுத்துகிட்டு போகும்போது கருட சேவையில் ரொம்ப கூட்டம் பார்க்க முடியல. நல்ல வேலை வெளியிலேயே அதை வந்து விட்னஸ் பண்ணோம். ஆண்டாள் கோயில் பார்த்த பிறகு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் டைம் ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் இன்னொரு டெம்பிள் கூட விசிட் பண்ணலாம். இதுவுமே பக்கத்துலேயே தான் இருக்குது. இது ஒரு ஃபேமஸான சிவன் டெம்பிள், வைத்தியநாத சுவாமி கோவில். ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகத்தில் தான் இந்த சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயில்கள்லேயே இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த சிவன் கோயில்னு சொல்லலாம். இந்த கோயிலில் சிவபெருமான் சுயம்பு லிங்க வடிவில் காட்சியளிக்கிறாரு. இந்த கோயில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் 9ஆம் நூற்றாண்டில் வரகுணவர்மன் அப்படின்னு ஒரு பாண்டியரால தான் இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டது. இந்த கோயிலோட முக்கியமான நம்பிக்கை என்னன்னா, இங்கே போகிறவங்களுக்கு தன்னுடைய நோய்கள் குணமாகும் அப்படின்றது தான். அதனாலே இந்த கோயிலுக்கு வைத்தியநாத சுவாமி கோவில் அப்படின்னு பேர் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையுமே இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கர்ப்பிணி பெண்ணான சிவ பக்தைக்கு பிரசவ வலி ஏற்பட்டுதான். அப்ப காப்பாத்த யாருமே இல்லாத போது சிவபெருமான் அந்த பெண்ணோட தாய் உருவத்துல வந்து அவளுக்கு பிரசவம் பார்க்க உதவினாராம். மேலும் தாகத்துல இருந்த அந்த பெண்ணுக்கு திருநீரை தண்ணியா கொடுத்து தாகத்தை தணிச்சாராம். பொதுவாக எனக்கு டெம்பிள்ஸ் விசிட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் கடவுள் அப்படின்னு ஒரு பக்கம் வச்சாலுமே முக்கியமான காரணம் அந்த டெம்பிளோட கட்டிடக்கலைன்னு சொல்லலாம். எனக்கு நிறையா டெம்பிளோட ஆர்கிடெக்சரும் அந்த டெம்பிளையே கட்டினாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே ஆர்வமாக இருப்பேன், ரொம்பவே விரும்புவேன். நிறைய கோயில்களோட கோபுரங்கள் பார்த்தேன், ஆனால் இந்த கோபுரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கோபுரத்தை அப்படியே பார்க்கும்போது தசாவதாரம் பிஜிஎம் தான் என் மைண்டில் ஓடிச்சு. கோயிலுக்குள்ளேயுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ், பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர். வெளியில் தெப்பக்குளம், அப்படியே தெப்பக்குளத்துக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த கோவில். இதை ரெண்டுத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது வேற லெவல். என்ன எப்போ பாரு டெம்பிள்ஸே பார்த்துட்டு இருக்கோம். நான் சரியாக ஃபால்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கேன், நான் அங்கெல்லாம் போனோம் அப்படின்னு என் ஃபேமிலியோட சண்டை போட்டுருக்கிறப்போ கடைசியாக இந்த கோயிலை பார்த்துட்டு நீ எங்கே வேணா கிளம்பு அப்படின்னாங்க. அப்படி நான் போய் பார்த்த டெம்பிள் தான் இந்த மாரியம்மன் டெம்பிள். சின்ன டெம்பிள் தான். நாங்கள் போகும்போது தான் கொஞ்சம் கட்டிடக்கலைலாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம். டெம்பிள்குள்ளே போயிட்டு அந்த மாரியம்மன் சிலையை பார்க்கணுமே ஒரு மாதிரி எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் ரியலிஸ்டிக் ஃபீலாக தெரிஞ்சுது. உண்மையாலே ஒருத்தங்க இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு வைப் கொடுத்தது எனக்கு அந்த சிலை. பரவாயில்ல, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த டெம்பிளுக்கு வந்தது வசதியாக போச்சு. இவ்வளோ அழகான அம்மன் தரிசனம் கிடச்சிதுன்னு இந்த கோயிலையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நான் என் தம்பி என் கசின்னு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்து ரசித்த அழகான கோயில்கள் பற்றின தொகுப்பை தான் போட்டிருக்கேன். இனி வர இருக்கிற வீடியோவில் நீங்கள் நிறைய பிளேசஸ் டு எக்ஸ்ப்ளோர் பற்றி பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எதனா போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதை கவர் பண்ணுறோம். என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென்